ஒரு அமைதியான காட்டின் நடுவில் பெரிய மரத்தின் நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது ஒரு சிங்கம். அப்போது ஒரு சிறிய எலி அங்கே வந்தது. விளையாட்டாக சிங்கத்தின் உடல் மீது ஓடி அதன் முகத்தை தொட்டு துள்ளிக் கொண்டிருந்தது. சிங்கம் அதிர்ச்சியுடன் விழித்தது. கோபத்துடன் தனது பெரிய காலால் அதை பிடிக்க முனைந்தது. அந்த எலி பயத்தால் நடுங்கி, தயவு செய்து விடுங்கள், ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு உதவுவேன் என்று வேண்டிக் கொண்டது. சிங்கம் சிரித்தது. நீ சிறியவன், எனக்கு என்ன உதவி செய்யப் போகிறாய் என்று ஏளனமாக பேசி அதை விடுதலையாக்கியது. சில நாட்களுக்கு பின் அதே சிங்கம் மனிதர்கள் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. அதன் கர்ஜனை காடே அதிரும் அளவுக்கு இருந்தது. ஆனால் எவ்வளவு போராடினாலும் வெளியே வர முடியவில்லை. அந்த சத்தம் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் விழுந்தது. அது ஓடிவந்து தன் கூர்மையான பற்களால் வலையில் இருந்த கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சில கணங்களில் வலை கிழிந்தது. சிங்கம் மீண்டும் சுதந்திரமானது. அந்த சிங்கம் தாழ்மையுடன் எலியை நோக்கி, உன் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றது. உருவத்தை பார்த்து ஒருவரை மதிக்கக்கூடாது. சிறியவர்களிடமிருந்தும் பெரிய உதவிகள் நிகழலாம். அன்பாக நடந்து கொள்வதே வாழ்வின் பெரிய செல்வம். உருவத்தை பார்த்து